தாத்தா வீட்ல இருந்து தர்பூசணி வந்திருக்கு. அடேங்கப்பா, இவ்வளவு பெரிய தர்பூசணியா? ஆனா எதுக்காக மாமா இவ்ளோ செலவு பண்ணி இத நமக்கு அனுப்பி வைக்கணும்? செலவை பத்தி ஏன் யோசிக்கிற? அவரோட தோட்டத்துல வளர்ந்த பழத்தை சாப்பிடணும்னு அவரு நமக்கு அன்பா அனுப்பியிருக்காரு. அதுக்குன்னு இவ்ளோ பெரிய பழம் நாள அனுப்புவாங்க? எல்லாத்தையும் நானே சாப்பிட்டுறேன். எல்லாத்தையும் ஒன்னா சாப்பிட்டா உனக்கு வயிறு தான் வலிக்கும். சரி, என்னோட ஃப்ரெண்ட்ஸ கூப்பிட்டு அவங்களுக்கும் கொஞ்சம் கொடுப்போம். அப்படியா? சரி, வந்ததும் சொல்லிடுங்க. நேனே வீட்ல இல்லையா? என்ன பண்றது? ஷின்சான், அவங்க வேலையில எல்லாரும் பிஸியா இருப்பாங்க. மாமா, என் ஃப்ரெண்ட்ஸும் 6 மணிக்கு வீட்டுக்கு வருவாங்க. என் நண்பர்கள் என் வீட்டுக்கு வந்ததும் நான் அவங்க கூட சந்தோஷமா விளையாடுவேன். என்னது, 6 மணிக்கு வர சொல்லிருக்கியா? அது கஷ்டமாச்சு ஷின்சான். பரவாயில்ல விடு மிச்சி. ஸ்கூல்ல லீவ் விடுறப்பதானே அவனால என்ஜாய் பண்ண முடியும். ஆனா ஹீமாவரிய தூக்கிக்கிட்டு இன்னைக்கு ஓகேய பாக்க போறேன்னு சொன்னேன்ல, மறந்துட்டீங்களா? ஓ, மறந்தே போயிட்டேன். பசங்கள வீட்ல தனியா விட்டுட்டு எப்படி போறது சொல்லுங்க ஹரி. சரி விடு, இவங்கள நான் பாத்துக்கிறேன். அப்பா, நீங்க ரொம்ப நல்லவரு. சரி, நீங்க சொல்றதுனால விடுறேன். சாப்பிடுறதுக்கு ரைஸ் பவுல் செஞ்சு வச்சுட்டு போறேன். நாங்க வந்துட்டோம். வாங்க வாங்க, இது எல்லாமே உங்களுக்காக தான். நல்லா சாப்பிடுங்க. இது சம்மர் பார்ட்டின்னு தானே சொல்லுவாங்க. பரவாயில்லையே கசாமா, நீ இவ்ளோ தெரிஞ்சு வச்சிருக்க. சரி சரி, எல்லாரும் சாப்பிட ஆரம்பிங்க. மசா, உன்னால எவ்வளவு முடியுமோ அவ்வளவு குடி, யோசிக்காத. இந்த பார்ட்டி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த கசாமா, நீயும் கொஞ்சம் குடி. அதையே நீ இந்த மாடுலேஷன்ல சொல்ற? ஏன்னா வெளிய இடத்துக்கு வந்தா நீ ரொம்ப வெக்கப்படுவன்னு எனக்கு தெரியும். ஓ கசாமா, இது உங்க வீடு மாதிரி எதுக்கு வெக்கப்படணும்? எவருமா ஒரே மாதிரி தான். இது ரொம்ப அழகா இருக்கு. ஷின்சான், அத உன்னோட கையில வச்சுதான் விளையாடு. அவ்வளவுதான், இதுதான் கடைசி. இந்தாங்க வாங்கிக்கங்க. சரி வாங்க, இத யாரு ரொம்ப நேரம் அணையாம வச்சுக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு போட்டி வச்சுக்கலாம். எல்லாரும் தயாரா இருக்கீங்களா? ஆரம்பிக்கலாமா? ஸ்டார்ட். இத பாக்கும்போது புரிபுரி டான்ஸ் தான் ஞாபகம் வருது. கண்டிப்பா நான் தான் இதுல ஜெயிப்பேன்னு நினைக்கிறேன். அப்படியே கசாமா? என்ன பண்ற? ரெண்டும் ஒண்ணா ஒட்டிக்கிச்சு. இத நீ வேணும்னு தானே பண்ண. ஆனா நண்பா கசாமா, கோவப்படும் போது கூட நீ ரொம்ப அழகா இருக்க தெரியுமா? பேச்ச மாத்தாத ஷின்சான். இந்த பாருங்க எப்படி எரியுதுன்னு. பிரமாதமா இருக்கு. உண்மையான ஃப்ளையர் ஃப்ளவர் இப்படிதான் இருக்கும். அப்பா, சும்மா உட்கார்ந்து வேடிக்கை பார்க்காம நீங்களும் வந்து கொஞ்சம் விளையாடலாம்ல? வாய மூடு. அதுதா. ஓகே, வாங்க நாம உள்ள போகலாம். இதோ வந்துட்டோம். மன்னிச்சிருங்க, ரொம்ப லேட் ஆயிடுச்சு. இது எங்க தாத்தா தோட்டத்துல வளர்ந்த தர்பூசணி பழம். சரி, எல்லாரும் சாப்பிடுங்க. உணவுக்கு ரொம்ப நன்றி. வேக வேகமா சாப்பிடுறோம். என்னாலயும் அப்படி சாப்பிட முடியும். என்னாலயும் முடியும். விதைய முழுங்கிட்டேனே. அப்படின்னா அந்த விதையெல்லாம் உன் வயித்துக்குள்ள ஒரு புது செடியா முளைச்சு உன்னோட வயிறு பார்க்க தர்பூசணி பழம் மாதிரி மாறிடும். அப்படிலாம் நடக்குமா? அதான் சாப்பிட்டியே, இதுக்கு மேல என்ன பண்ண முடியும்? அது வளரும் போது உனக்கே தெரியும், பாரு. அவரு சும்மா விளையாடுறாரு மசாவ். இப்படிதான் சின்ன வயசுல எங்க அப்பா என்னையே ஏமாத்திக்கிட்டு இருந்தாரு. அப்ப சும்மா சொன்னீங்களா? நான் பயந்தே போயிட்டேன். எங்க அப்பா அடிக்கடி இப்படிதான் சொல்லி என்ன பயமுறுத்துவாரு. யாரு? நம்ம தாத்தாவாப்பா? ஆமா, அது ஒரு பெரிய கதை. சின்ன வயசுல தர்பூசணி பழத்தை பார்த்தா நான் ரொம்ப பயந்துடுவேன். அங்கிள், நீங்க இப்ப பேய்கதை சொல்ல போறீங்களா? அது ரொம்ப பயங்கரமா இருக்குமே. ரொம்ப காலத்துக்கு முன்னாடி எங்க அப்பாவோட சின்ன வயசுல ஒரு நல்ல வெயில் காலத்துல அவரோட வீட்டு வாசல்ல திடீர்னு யாரோ ஒரு பெரிய தர்பூசணி பழத்தை வச்சுட்டு போயிருக்காங்க. அத வச்சது யாருன்னு அவருக்கு தெரியாது. எதை பத்தியும் யோசிக்காம அந்த முழு பழத்தை அவர் தனியா சாப்பிட்டுட்டாரு. வாசப்படியிலே உட்காந்து சாப்பிட்டாரா? ஆமா, அதுல இருந்த விதைகளை தூன்னு பக்கத்துல இருந்த தோட்டத்துல துப்பிட்டாரு. அதுக்கப்புறம் அங்க செடி முளைச்சுதா? செடி மட்டும் இல்ல, அவரு காலையில எந்திரிச்சு பார்க்கும்போது தோட்டம் முழுக்க நிறைய தர்பூசணி பழங்கள் இருந்தது. அப்படியா? பிரமாதம். ஆனா அதுல ஒரே ஒரு பழம் மட்டும் ரொம்ப வித்தியாசமா இருந்தது. இது அத பத்தின கதை தான். இதுதான் கதையில ட்விஸ்டா? ஆமாமா, ஆனா இது பேய் கதை மாதிரி எல்லாம் இல்லப்பா. அந்த ஒரு பழத்தை மட்டும் அவர் சில நாட்களுக்கு கண்டுக்கவே இல்ல. அது வளர்ந்துகிட்டே இருந்தது, ரொம்ப பெருசா வளர்ந்துருச்சு. ஒரு நாள் காலையில அவர் அந்த பழத்தை பார்த்தப்ப அதுக்கு 2 கண்ணு, ஒரு மூக்கு, ஒரு வாய் எல்லாமே இருந்தது.
மசாவ். அவர் அதை பாத்துக்கிட்டு இருந்தப்ப நல்லா வேகமா காத்து வீச ஆரம்பிச்சது. ஏய், இப்படி காதுல காத்தடிக்கிறது எனக்கு பிடிக்காதுன்னு உன்கிட்ட பல தடவை சொல்லிருக்கல. நீ பிடிக்கலன்னு சொல்றதுனால தான் அடிக்கடி செஞ்சுக்கிட்டு இருக்கேன். அந்த நேரத்துல திடீர்னு ஒரு வித்தியாசமான குரல் கேட்க ஆரம்பிச்சது. இந்த தர்பூசணி பழம் இனிப்பா இருக்கா இல்ல கசப்பா இருக்கா? இந்த பழம் இனிப்பா இருக்கா இல்ல கசப்பா இருக்கா? எந்த ஊர்ல தர்பூசணி பழம் கசப்பா இருந்தது? அப்ப கேட்ட அந்த குரல் அப்பாவோட வீட்டு வாசப்படியில தர்பூசணியை வச்சுட்டு போன அந்த குரலா தான் இருக்கும்னு அப்பா நினைச்சுக்கிட்டாரு. அப்பா யோசிச்சுக்கிட்டு இருந்தப்ப திடீர்னு ஒரு சத்தம் கேட்டுச்சு. தர்பூசணி பழம் கசப்பா இருக்கு. அப்புறம் திடீர்னு ஏதோ உருண்டு போற சத்தம் அவருக்கு கேட்டது. திடீர்னு திரும்பி பார்த்தப்ப அந்த தர்பூசணி பழம் அவரை நோக்கி உருண்டு வந்துகிட்டு இருந்தது. அப்பா அதை பார்த்ததும் அது அப்படியே நின்னுடுச்சு. அதுக்கப்புறம் நீ போய் சொல்றேன்னு அது சொல்லுச்சு. கரண்ட் போயிடுச்சு. யாரும் அசையாம கொஞ்ச நேரம் இங்கேயே இருங்க. கேட்டது. தர்பூசணி பழம் இனிப்பா இருக்கா இல்ல கசப்பா இருக்கான்னு கேட்டுச்சு. யாரும் இதுக்கு பதில் சொல்லாதீங்க. தர்பூசணி பழம் இனிப்பா இருக்கும். யாரோ என் பின்னாடி நிக்கிற மாதிரியே இருக்குப்பா. கசமா மசாவ், உங்க 2 பேருக்கும் என் மேல இவ்வளவு அன்பா நம்பவே முடியல. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. திடீர்னு மெயின் ஆஃப் ஆயிருக்கு. இங்க என்னமோ ரொம்ப வித்தியாசமா நடக்க போகுது. வீட்டுக்கு வரதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தை சொல்லிட்டு வாங்கன்னு உங்ககிட்ட எத்தனை தடவை சொல்றதுப்பா? உங்களுக்கு அனுப்ப ஒரு லெட்டர் எழுதி வச்சேன். பழங்கள் அனுப்பும் போது அது கூட வச்சு அனுப்பணும்னு நினைச்சேன். ஆனா நான் அதை மறந்து போயிட்டேன். அதனாலதான் கையோட கொண்டு வந்துட்டேன். இப்ப அத கொண்டு வந்து என்ன பிரயோஜனம்? நான் உள்ள வரும்போதுதான் நீ நம்ம பழைய கதையை சொல்லிக்கிட்டு இருந்த. அதனாலதான் நான் வெளியவே ரொம்ப நேரம் நின்னுட்டேன். அப்படின்னா மெயின் ஆஃப் பண்ணது நீங்க தானா? பயங்கரமான கதைகளை இருட்டுல சொன்னாதானே நல்லா இருக்கும். எப்படி பயந்தேன் தெரியுமா? நானும் பயந்துட்டேன். ஆனா எனக்கு இந்த கதை ரொம்ப பிடிச்சிருந்தது. கசமா போய் சொல்லாத, உன் கால் நடுங்குனதை நான் பார்த்தேன். இந்த கதைக்கெல்லாம் யாராவது பயப்படுவாங்களா சொல்ல? எங்க அப்பாவையே பயமுறுத்திட்டீங்களே தாத்தா, உண்மையிலேயே நீங்க பிரமாதம் போங்க. இப்ப நான் பயந்தேன்னு யார் சொன்னது? இந்த பயங்கரமான கதையை எங்க அப்பா என்கிட்ட சொல்லும் போது நானும் இப்படிதான் பயந்தேன் தெரியுமா? என்னது, நம்ம பரம்பரையில எல்லாருக்கும் இதே வேலை தானா? அப்படின்னா இது சும்மா அடிச்சு விட்ட கதை தானா? நல்லா ஏமாந்துட்டோம்பா. யாருக்கு தெரியும், ஒருவேளை உண்மையான கதையா கூட இருக்கலாம்.